ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு இதை மட்டும் பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாப்டர் 1 ஃபர்ஸ்ட் கொஷின். லெட் A is equal to 1, 2, 3, 4, B equal to 2, 5, 8, 11, 14. Let f from A to B be a function given by f of x equal to 3x minus 1. Represent these functions by arrow diagram, in a table form, as a set of order pairs, in a graphical form. So இது ரொம்ப important questions. இதோட solution பார்க்கலாம். f of x equal to 3x minus 1. So a என்ன கொடுத்திருக்காங்க? 1, 2, 3, 4. இது அப்படியே ஒன்னொன்னா இந்த f of x ல substitute பண்ண போறோம். First f of 1 போட்டுக்கலாம், which is equal to 3 into 1 minus 1. So 3 minus 1 equal to 2. அடுத்த f of 2, 3 into 2 minus 1. 3 2s are 6 minus 1, which is equal to 5. அடுத்த f of 3 போட்டுக்கலாம், 3 into 3 minus 1, which is equal to 9 minus 1 equal to 8. f of 4, 3 into 4 minus 1. 3 4s are 12 minus 1, which is equal to 11. ஸோ நமக்கு என்ன கிடைக்கிது? A 1 இருக்கும்போது B 2 கிடைக்கிது. நம்மளோட B பார்த்தீங்கன்னா 2, 5, 8, 11, 14. ஸோ A 1 இருக்கும்போது B 2 கிடைக்கிது. A 2 இருக்கும்போது B 5 கிடைக்கிது. A 3 இருக்கும்போது B 8 கிடைக்கிது. A 4 இருக்கும்போது B 11 கிடைக்கிது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், arrow diagram. arrow diagram. ஸோ arrow diagram எப்படி போடலாம்? A, B. A என்னென்ன? 1, 2, 3, 4. B பார்த்தீங்கன்னா 2, 5, 8, 11, 14. ஸோ நம்ம ஏக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது B நமக்கு 2 கிடச்சிச்சு. ஸோ 1லேருந்து 2க்கு arrow போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 கிடைக்குது. ஸோ 2லேருந்து 5க்கு arrow போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 8 கிடைக்குது. ஸோ 3லேருந்து 8க்கு. 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 11 கிடைக்குது. ஸோ 4லேருந்து 11க்கு. ஸோ இதுதான் நம்மளோட arrow diagram. என்னென்னு பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபார்ம். டேபிள் ஃபார்ம். ஸோ டேபிள் ஃபார்மில் நமக்கு f of x 2 இருக்கும். ஸோ எஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா a ரைட் பண்ணணும். ஸோ ஏல நமக்கு என்னென்ன டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 1, 2, 3 and 4 இருந்துச்சு. ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிச்சு? 2 கிடச்சிச்சு. 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 கிடச்சிது. 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 8 கிடச்சிது. அண்ட் 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 11 கிடச்சிது. ஸோ இதுதான் நம்மளோட டேபிள் ஃபார்ம். ஸோ இப்படி வந்துட்டு நம்ம டேபிள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், set of order pairs. set of order pairs. set of order pairs எப்படின்னா a, b. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா a சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடச்சதோ, அதாவது 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 கிடச்சிது. ஸோ இது ஒரு செட் ஆஃப் பேர். நெக்ஸ்ட்டு 2, 5. நெக்ஸ்ட்டு 3, 8. நெக்ஸ்ட்டு 4, 11. ஸோ இதுதான் நம்மளோட ஆர்டர் பேர். அண்ட் லாஸ்ட் ஒன், கிராஃபிக்கல் ஃபார்ம். கிராஃபிக்கல் ஃபார்ம். ஸோ கிராஃப் எப்படி இருக்கும்? நமக்கு எக்ஸ் ஒய்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு நம்மளோட பாயிண்ட்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸ், எக்ஸ் டேஷ், ஒய், ஒய் டேஷ், அண்ட் இது நம்மளோட 0. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வரைக்கும். நான் எக்ஸில் வந்துட்டு 1, 2, 3, 4 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ ஒய் தான் நமக்கு வந்துட்டு 11 வரைக்கும் இருக்குது. ஸோ இங்கே மேலே வந்துட்டு 11 வரைக்கும். ஸோ இதெல்லாம் நான் வந்துட்டு ரஃபாக போடுறேன். நீங்கள் வந்துட்டு அழகாக ஸ்கேல் யூஸ் பண்ணி பாயிண்ட்டை கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 and 12. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன?
1, 2. ஸோ எக்ஸில் 1, ஒயில் 2. ஸோ இந்த இடத்துல வருது. பாயிண்ட் வச்சு சர்க்கிள் பண்ணி அந்த பாயிண்ட்டை பக்கத்தில் எழுதிடுங்க. 1, 2. செகண்ட் ஒன் 2, 5. ஸோ 2, எக்ஸில் 2, ஒயில் 5. 2, 5. நெக்ஸ்ட்டு 3, 8. எக்ஸில் 3, ஒயில் 8. 3, 8. நெக்ஸ்ட்டு 4, 11. எக்ஸில் 4, ஒயில் 11. 4, 11. ஸோ இதுதான் நம்மளோட கிராஃப். இது இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடலில் இருக்க எல்லா சம்ஸையும் போட்டு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். கண்டிப்பாக இந்த மாதிரி மாடலில் இருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். செகண்ட் கொஸ்டின், if the function f from R to R, f of x equal to 2x plus 11 when x less than minus 2, x square minus 2 when x from minus 2 to 3, 3x minus 2 when x greater than or equal to 3. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு f of x கொடுத்துருக்காங்க. x என்னவா இருக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. x less than minus 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா 2x plus 7 யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. less than minus 2னா minus 2 விட கம்மி. அப்போது -3, -4, -5 எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ நம்ம f of x வந்துட்டு 2x plus 7 எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு -2 less than or equal to x less than 3. அதாவது -2ல் இருந்து, ஏன்னா less than or equal to கொடுத்துருக்காங்க. ஸோ -2வையும் எடுத்துக்கணும் 3க்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 2 வரைக்கும். ஸோ அப்போ என்ன வரும்? -2, -1, 0, 1 and 2. x greater than or equal to 3. அதாவது x 3 and 3 விட அதிகமாக இருந்துச்சுன்னா 3x minus 2 f of x எடுத்துக்கணும். ஸோ 3, 4, 5 எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ நமக்கு கொடுத்துருக்க கொஷினில் என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு இதில் என்ன f of x மேட்ச் ஆகுதோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் f of 4, செகண்ட் ஒன் f of -2, தேர்ட் ஒன் f of 4 plus 2 f of 1, ஃபோர்த் ஒன் f of 1 minus 3 f of 4 divided by f of minus 3. ஸோ இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் f of 4. ஸோ நம்மளோட நம்பர் பார்த்தீங்கன்னா 4 இதில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஸோ 3, 4, 5, 6. ஸோ இங்கே x greater than or equal to 3ல இந்த 4 வருது. ஸோ அப்போ நம்மளோட f of x பார்த்தீங்கன்னா 3x minus 2. ஸோ f of x is equal to 3x minus 2. ஸோ நம்மளோட நம்பர் f4. ஸோ f of 4 is equal to xக்கு பதிலாக 4 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். 3 into 4 minus 2. ஸோ அப்போ 3 4s are 12 minus 2 equal to 10. ஸோ f of 4 என்ன கிடச்சிருக்கு? 10. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா f of minus 2. ஸோ செகண்ட் ஒன் f of minus 2. ஸோ minus 2 இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது. ஸோ x வந்துட்டு -2லேருந்து 3க்குள்ளே இருக்க நம்பர்ஸ்க்கு வந்துட்டு f of x பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் -2. ஸோ f of -2க்கும் நமக்கு f of x பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் -2. ஸோ f of -2. ஸோ x இருக்க இடத்துல -2 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ -2 ஸ்கொயர் -2. ஸோ மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸு, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ 4 - 2 which is equal to 2. ஸோ அப்போ f of -2 பார்த்தீங்கன்னா 2. தேர்ட் ஒன் f of 4 plus 2 f of 1. ஸோ f of 4 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். தேர்ட் ஒன் என்னென்னா f of 4 plus 2 f of 1. ஸோ f of 4 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 10 அப்படின்ட்டு. ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். 10 plus 2 f of 1. ஸோ 1. ஸோ f of 1க்கு இங்கே 1 எங்கே வருதோ அதோட f of x எடுத்துக்கணும். ஸோ 1 வந்துட்டு -2லேருந்து 3க்குள்ளே இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுக்கு நேரம் f of x பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் -2. ஸோ 1க்கான f of x பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் -2. ஸோ இதில் f of 1 நம்ம போட்டுக்கலாம். அப்போ xக்கு பதிலாக 1 ஸ்கொயர் -2, 1 -2 this equal to -1. இது வந்துட்டு f of 1. ஸோ இந்த f of 1 எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ f of 4 plus 2 f of 1 equal to 10 plus 2 f of 1க்கு பதிலாக -1. அப்போ 10 -1 into 2 -2, 10 minus 2 8. ஸோ f of 4 plus 2 f of 1 இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா f of 1
minus 3 f of 4 divided by f of minus 3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா f of 1 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், f of 4ம் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ f of minus 3 மட்டும் போட்டுட்டு அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபோர்த் ஒன் கொஷின் ரைட் பண்ணிக்கலாம். f of 1 minus 3 f of 4 divided by f of minus 3. ஸோ f of 1ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் minus 1 minus 3 into f of 4ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10 divided by f of minus 3. ஸோ minus 3 இங்கே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னில் இருக்குது. ஸோ இதோட f of x பார்த்தீங்கன்னா 2x plus 7. ஸோ f of x வந்துட்டு 2x plus 7. இங்கே வந்துட்டு நமக்கு f of minus 3 கண்டுபிடிக்கணும். ஸோ 2 x இருக்க இடத்துல minus 3 போட்டுக்கலாம் plus 7. அப்போ 2 3s are 6 minus plus 7. ஸோ 7 வேறு சிம்பிளாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைன் போடுவோம். ஸோ 7 minus 6 1. f of minus 3 வந்துட்டு 1. ஸோ இதை கொண்டு வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதாவது f of 1 minus 3 f of 4 divided by f of minus 3 is equal to f of 1க்கு minus 1 minus 3 into 10 divided by 1. ஸோ இதை டைரெக்டாக எழுதிக்கலாம். minus 1 minus 30 is equal to minus 31. டிவைடரில் 1 இருக்கனால அதை நம்ம கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ f of 1 minus 3 f of 4 divided by f of minus 3. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 31. ஸோ இதே மாடலில் இருக்க எல்லா சம்ஸையும் நீங்கள் போட்டு பாருங்கள். இந்த சம்மும் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட் ஒன், இதுவும் எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஷின் நம்பர் 3. f of x equal to 2x plus 3, g of x equal to 1 minus 2x, h of x equal to 3x. f composition g composition h equal to f composition g composition h. ஸோ இந்த காம்போசிஷன் சம் வந்துட்டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சம். ஸோ இந்த மாடலில் இருக்க எல்லா சம்ஸையும் பார்த்துருங்க. அதில் ஒரு எக்ஸாம்பிளாக நான் இதை போடுறேன். ஸோ சொல்யூஷன். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், எஃப் காம்போஷன் ஜி காம்போஷன் ஈக்குவல் டு எஃப் காம்போஷன் ஜி காம்போஷன் ஹெச்ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். ஸோ நம்ம எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, எஃப் காம்போஷன் ஜி காம்போஷன் ஹெச். ஸோ இதான் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இதை நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா, எஃப் காம்போஷன் ஜி காம்போஷன் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைட்லேருந்து வரணும். ஸோ ஹெச் ஆஃப் எக்ஸை ஜியில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த எஃப் காம்போஷன் அப்படி இருக்கட்டும், ஜி காம்போஷன் ஹெச் ஆஃப் எக்ஸ் என்ன 3x. ஸோ எஃப் காம்போஷன் இந்த ஜியில் எக்ஸ் எங்கே இருக்கோ, அதாவது ஜி வந்துட்டு 1 minus 2x, அதில் எக்ஸ் எங்கே இருக்கோ அதில் இந்த ஹெச் ஆஃப் எக்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது 1 minus 2 ஹெச் ஆஃப் எக்ஸ், அந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த ஹெச் ஆஃப் எக்ஸ் 3x. நெக்ஸ்ட்டு எஃப் காம்போசிஷன் 1 minus 3 2s are 6xன்னு வந்துடும். ஸோ இங்கே எஃப் என்ன இருக்குது 2x plus 3. ஸோ இந்த எக்ஸில் இங்கே நமக்கு கிடச்சிருக்க 1 minus 6x சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ எஃப் என்ன 2xக்கு பதிலாக 1 minus 6x plus 3. ஸோ 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 1s are 2 minus 2 6 are 12x plus 3. அப்போ 2 plus 3 5 minus 12x. ஸோ இது நமக்கு 1ன்னு வச்சுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிடச்சி. நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா எஃப் காம்போஷன் ஜி காம்போஷன் ஹெச். ஸோ இதுதான் நம்மளோட ஆர்ஹெச்எஸ். இதை எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா, எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் காம்போசிஷன். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்க சால்வ் பண்ணிக்கலாம். எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் காம்போஷன் ஹெச் ஆஃப் எக்ஸ். இப்போது எஃப் காம்போஷன் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 minus 2x. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸில் எங்கே எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நம்ம இந்த ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். காம்போஷன் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2x plus 3. 2 எக்ஸுக்கு பதிலாக இந்த 1 minus 2x போட்டுக்கிறோம் ப்ளஸ் 3. காம்போஷன் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ 2 எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 1s are 2 minus 2 2s are 4x plus 3.
composition h of x. So இங்கே 2 plus 3 5, 5 minus 4x, composition h of x. ஸோ இங்கே x இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம h of x ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ h of x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3x. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 3x போட போகிறோம். 5 minus 4 into 3x. ஸோ 4 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 minus 12x. ஸோ இது நம்மளோட செகண்ட் ஒன். ஃபஸ்ட் ஒன் நமக்கு என்ன கிடச்சிது? 5 minus 12x. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் 1. சேம் 5 minus 12x தான் நம்மளோட ஈக்குவேஷன் 2ஆகவும் இருக்குது. ஸோ இது எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? 1 equal to 2. அதாவது LHS equal to RHS. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? F composition G composition H is equal to F composition G composition H is proved. Proved, verified, showed எது வேணாலும் எழுதிக்கலாம். நம்ம கொஷனில் கேட்டிருக்க மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இந்த மாடலில் இருக்க எல்லா சம்ஸும் போட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த 3 மாடல் தான். ஸோ இந்த 3 மாடலில் இருந்து மேக்ஸிமம் 2 சம்ஸ் வந்துடும். அட்லீஸ்ட் ஒரு சம்மாவது கண்டிப்பாக வந்துடும். ஃபஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 2 or 3 கேட்பாங்க. அதுலேருந்து இந்த 3 மாடல்லேருந்து கண்டிப்பாக 1 or 2 சம்ஸ் வந்துடும். ஸோ 10 மார்க் உங்களுக்கு கேரண்டியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.